தேர்தல் ரிசல்ட் மறைந்தே போன தமிழர்கள் அரசியல் கட்சிகளின் கணக்கே வேறு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் வாக்களித்து சுமார் 10 நாட்களுக்கு மேலாயிருக்கு. இன்னும் சுமார் 3 வாரங்கள் தேர்தல் முடிவுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய வாக்களித்தவர்கள் தேர்தலை மறந்து தங்களுடைய வழக்கமான பணிகளை தொடங்கிட்டாங்க. அநேகமாக ஜூன் மாதம் பிறந்தவுடன் மறுபடியும் தேர்தல் முடிவுக்கான பரபரப்பு தொடங்கிடும். தமிழ்நாட்டில் எப்போவுமே வாக்களிச்சுட்டு 1 மாதத்திற்கு மேலாக முடிவுகளை தெரிந்து கொள்ள காத்திருக்கும் நிலை இதுவரை ஏற்பட்டது கிடையாது. ஆனால் பல கட்ட தேர்தல் நடத்தப்படுவதன் காரணமாக பல்வேறு மாநில மக்களுக்கு இத்தகைய அனுபவம் இருக்குது. ஆனால் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை மடியில் நெருப்பை கட்டி கொண்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போதைய நிலவரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இலக்குடன் இந்த தேர்தலை சந்தித்தாங்க. திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருப்பதால் கடந்த தேர்தலை போலவே இந்த முறையும் 40க்கு 40 ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு களம் கண்டாங்க திமுக வேட்பாளர்களுக்காக மட்டுமல்ல, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காகவும் சிறப்பாக பணியாற்றணும், இல்லைனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சரியாக பணியாற்றாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஏன்னா திமுகவினர் உள்ளடி வேலை காரணமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் பரிதாபமாக சுமார் 250 வாக்குகளை திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோல்வியடைந்தாங்க. இது பற்றி பொதுக்குழு மேடையிலேயே அவர் கண்ணீரும் கம்பளியுமாக புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவர் கட்சியை விட்டு விலகி போயிட்டார். அதனால இந்த முறை தேர்தலில் உள்ளடி வேலை பார்த்தவர்களுக்கும் சரிவர பணியாற்றாமல் அலட்சியம் காட்டியவர்களுக்கும் கட்டம் கட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் சிபாரிசின் பேரில் மேலிடத்திற்கு நெருக்கமான பலர் தப்பித்து விடவும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு முதலமைச்சர் இப்போ கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றார். ஆனால் முதலமைச்சருக்கு ஓய்வு அப்படிங்கிறது ஏது? எங்கிருந்தாலும் அவர் தன்னுடைய அலுவல் பணிகளை கண்ணும் கருத்துமாக தான் இருக்க வேண்டிய நிலை இருக்கு. அதனால தான் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏற்ப அவர் செய்ய வேண்டிய பணிகளை செய்துட்டு வந்தார். வயது காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் ஓய்வெடுப்பதை பலர் விமர்சித்து நடந்தது. எல்லாரும் மனிதர்கள் தானே, வயதுக்கேற்ற ஓய்வு, மருத்துவ பரிசோதனை, இது எல்லாமே யாராக இருந்தாலும் தேவைப்படும் இல்லையா? இதையெல்லாம் விமர்சிப்பது நாகரிகம் கிடையாது. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய அலுவல் பணிகளையும் அரசியல் பணிகளையும் கவனமாக இருக்கார். அதனால் அதை பற்றி விமர்சிப்பதில் தவறு கிடையாது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை அறிக்கையில் கடந்த தேர்தலை போல திமுக கூட்டணியால் அவ்வளவு எளிதாக 40 தொகுதிகளையும் கைப்பற்ற முடியாது, ஒரு 5-6 தொகுதிகளில் வெற்றி கிடைப்பதை கூட கடினம்தான் அப்படிங்கிற அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல்லாம் வெளியாகிருக்கு. இதனால் திமுக நிர்வாகிகள் தங்களுடைய பதவி தப்புமா அப்படிங்கிறது குறித்து விவாதிச்சுட்டு வராங்க. மேலும் குற்றச்சாட்டுகள் வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்பது குறித்தும் வியூகங்களை வகுத்துட்டு வராங்க. அதே நேரத்தில் தோல்வி ஏற்பட்டால் அதிமுகவில் இருந்து பெரிய தலைகள் ஏதாவது குளறுபடி செய்ய நினைத்தால் அதை எப்படி சமாளிப்பது என்பதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய யோசனையாக இருப்பதா தெரியுது. நாடாளுமன்ற தேர்தலில் புது வேட்பாளர்களையும் எடப்பாடி இறக்க இதுவே காரணம் அப்படிங்கிறாங்க. சசிகலாவையே வெளியேற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலேயே அசைக்க முடியாதவர் என்கிற பெயர் எடுத்தவர் எடப்பாடி. அதனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு மாவட்டந்தோறும் புதிய நிர்வாகிகளை களமிறக்க லிஸ்ட் தயாராகிவிட்டது அப்படிங்கிறாங்க. அதனால் தேர்தல் தோல்வியை பார்த்துட்டு கட்சியை விட்டு யார் வெளியேறினாலும் அதை சமாளிக்க வியூகத்தை எடப்பாடி இப்போவே கையில் எடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. பாஜக பொறுத்தவரை கோவை தொகுதியில் ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சிட்டா மத்திய அமைச்சராக வேண்டியது இருக்கும். மாநிலங்களவை மூலமாகவும் அவர் மத்திய அமைச்சராக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவர் மத்திய அமைச்சர் பொறுப்பை ஏற்றால் பாஜக கட்சி விதியின்படி ஒருவர் 2 பதவி வகிக்க இயலாது அப்படிங்கிறதால அவர் மாநில பாஜக தலைவர் பதவியை இழக்க வேண்டியிருக்கும். அப்படி இழந்தாலும் 2026 சட்டசபைகளில் அண்ணாமலையை முதலமைச்சராக முன்னிறுத்தலாம் அப்படின்னு கணக்கு போடுகிறது பாஜக தரப்பில் அப்படின்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பாமக பொறுத்தவரை வேறு வழியே கிடையாது. டாக்டர் ராமதாஸ் சொல்கிறது தான் அங்கே சட்டம். அதனால் தேர்தல் முடிவுகளால் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டு விட போகிறது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கான வாக்குகள் கிடைத்துவிட்டால் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை யாரை மாற்றினாலும் யாரை தலைமைக்கு கொண்டு வந்தாலும் பெரிய மாற்றம் எதுவும் நிகழ்ந்துவிட போகிறது கிடையாது. திமுகவையே நம்பி தமிழகத்தில் கட்சி நடத்த வேண்டிய நிலையில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்லை. அதனால் தேர்தலுக்கு பின் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றன அப்படிங்கிறத இப்போது தேர்தல் வெற்றியை விட அதிகமாக விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்றாங்க.